கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கிருபையை மேன்மை பாராட்ட. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது ஒன்று கிருபை. எல்லாரும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், என்னுடைய பலத்தினால் அல்ல கிருபையினால், என்னுடைய ஞானத்தினால் அல்ல கிருபையினால், என்னுடைய முயற்சினால் அல்ல கிருபையினால். பிரியமானவர்களே, எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மேன்மை வருதுன்னா, எப்போ இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை அப்படின்னு எந்த மனிதன் கிருபையை மேன்மைப்படுத்துகிறானோ அப்பொழுது கர்த்தர் அந்த மனிதனை மேன்மைப்படுத்துவார் கிருபையினால். இப்போ உங்களை பார்த்து எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் சடான்னு நம்ம நினச்சோம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது கிருபையினால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், இந்த வார்த்தை எவ்வளோ நல்லா இருக்குது. அப்போது நம்ம வார்த்தைக்கு முன்பாக கிருபை. உங்கள் தொழில் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பொறாமை சத்துரு உங்களை தொட முடியும். கிருபையினால் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா மனுஷனுடைய பொறாமைகளோ பிசாசின் கிரிகளோ ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையே உன் மேன்மை. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்களும் நானும் மேன்மைப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னா கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையை மேன்மைப்படுத்துகிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 12:9 வாசித்து பார்த்தா ஜெபம் பண்ணுறார் பவுல். அதுக்கு முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். 8, 10, 9 இதை வாசித்து பாருங்கள். என் சரத்தில் ஒரு முள், அது பிசாசனுடைய தூதன், என்னை கொட்டுகிறது, நான் எழும்பாதபடிக்கு, நான் பெருமைப்படுத்தாதபடிக்கு. அப்போ அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். இப்போ அந்த கிருபை என்கிட்ட விளங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவன் பாருங்கள், எதை மேன்மை பாராட்டுறாரு? எது என் வாழ்க்கையில் வேதனை கொடுக்குதோ அதை மேன்மை பாராட்டுகிறார். ஏன் தெரியுமா? கிருபை போதும். கிருபை உங்கள் கூட இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாத்ராமம் 33:16 இதுதான் கிருபையை கண்டுபிடிக்கிறக்குரிய வசனம். உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியலாம்? எப்படி? கிருபை கிடைத்த என்பதை எதினால் அறியலாம்? உங்கள்கிட்ட கிருபை இருக்குது, அந்த மனுஷனிடத்தில் கிருபை இருக்குது, இந்த சகோதரன் சகோதரிடத்தில் கிருபை இருக்குது என்பதை எதினால் அறியலாம்? நீர் எங்களோட இருப்பதினால் அல்லவா. கிருபை மட்டும்தாங்க. ஆதியாகமம் 6:8 உலகத்தையே கர்த்தர் அழிக்க நினைத்த பொழுது தண்ணீர்னால் கிருபை பெற்ற ஒரு மனிதன் நோவா. சோதம் குமாரா தீனாலேயே அந்த சோதம் குமாரா அழிக்கும் பொழுது கிருபை பெற்ற ஒரு மனிதன் லோத். ஆதியாகமம் 19:19. இப்போ மேன்மை பாராட்ட வேண்டியது என்னது? கிருபை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் என் மேல் எங்கள் மேல் வைத்த கிருபையை நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். கிருபையே என் மேன்மை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.